மீனத்தில் பயணிச்சிட்டு இருக்காரு இப்போ சனி பகவான். முன்னாடியே மந்தக்காரகர், மெதுவாக பலனை கொடுக்கக்கூடிய இருள் கிரகம்னு சொல்லக்கூடிய விஷயம் சனி பகவானுக்கு இயற்கையிலேயே உண்டு. சின்ன சின்ன அவமானம், கெட்ட பேர் இதெல்லாம் இருந்துச்சு. எதையுமே கடின உழைப்போட போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மையெல்லாம் மேஷத்துக்கு இருந்துச்சுங்க. தகப்பன் வழியில் இருக்கிறவங்க வயசானவங்க யாராக இருந்தால் கூட ஒரு கண்டத்தை கூட கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கருமக்காரகன். நம்ம நாட்டையே ஆளக்கூடிய அரசன் அப்படிங்கக்கூடிய ஒரு உற்சாகமாக நல்ல விஷயங்கள் நமக்கெல்லாம் படிப்படியான ஒரு ஹாப்பினஸ்லாம் வந்துட்டு இருக்கிறது கடகத்தினாலேயே அப்படின்னு நம்ம ஒரு சொல்லலாம். நானே கடகம்பா, சிஎம்மும் கடகம்பா அப்படின்னு காலரை தூக்கிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உற்சாகமான வரவேற்பு கடகராசிக்கு இருக்கு. அம்மாவுக்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் தொந்தரவை, பாதிப்பை ஏற்படுத்தும். அம்மாவை நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அம்மாவுக்கு அனுசரணையாக இருக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கிறது, தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போடாமல். புரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் சனி வக்ரம் பெறுறாரு, சனி வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இந்த சனி வக்ர பயிற்சியால் என்னென்ன நடக்கும்? ஓம் புட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜதாம் கல்பவிருஷ நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. எல்லாருக்குமே ஒவ்வொரு கிரகத்துடைய பெயர்ச்சி அப்படிங்கும்போது ஒரு ஆவல் இருந்துகிட்டே இருக்கும். சனி பகவான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாவக்கோள், ஆனால் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். மிக சிறப்பான கோளில் ஆயுள் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் தாங்க. சனி பகவான் நல்லா இருந்தாவே அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு புத்திரன், நமக்கு ஒரு வாரிசு இது வேணும்னா கூட சனி பகவான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். 7.5 சனிங்கிறோம், அங்கே தான் நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுப்பார். அப்போ அவர் கொடுக்க எவர் தடுப்பார்? அவர் தான் சனி பகவான். அந்த சனி பகவான் வக்கரகதியாக வரக்கூடிய காலகட்டங்கள் சூரியனை பேஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ ஜூலை 27 ஆரம்பித்து டிசம்பர் 11 வரையுமே வக்ரம் நிவர்த்தி மாதிரி முடியும். இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 138 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மாதம் பக்கம் வந்துருங்க. இந்த விஷயம் எப்படின்னா, மீனத்தில் பயணிச்சிட்ருக்கார் இப்போ சனி பகவான். காலசக்கரத்திற்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன விஷயம் பண்ணுறாருன்னா, அங்கே 12ங்கிறது அயன சயனம். இப்போ உலகம் சார்ந்து, உலகியல் சார்ந்து பல விஷயங்கள், பிரபஞ்சத்தோட பஞ்சபூத சக்தியோட பல பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கார். சனி பகவானும் ராகு கேதுடைய பிரச்சனை தான் நமக்கு எல்லா நாடுகளுக்குமே இப்போ வேர்ல்டு லெவலில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடியது கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். அப்போ ராகு கேதுவும் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல சனி பகவான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தன்னுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் உண்டுங்க. அதில் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் தன்னுடைய நட்சத்திரத்தெலாம் பிரவேசிச்சிட்ருக்கார். அவர் வக்கரகதிங்கும் போது பின்னோக்கி நகர்தல். அந்த வக்கரங்கிறத விஷயத்துக்கு தெரியணும். இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், நல்ல மனுஷராக இருக்கார், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, மோட்டிவேஷனாக பேசக்கூடியவர், இதெல்லாம் நம்ம சொல்லும் போது ஒரு உற்சாகமாக இருக்கும். அவன் கொஞ்சம் வக்கரம் முடிச்சவங்கங்க, கொஞ்சம் உள்ளார ஒன்று வச்சுக்கிட்டே செய்வான் அப்படிங்கும்போது என்ன ஆகுங்க, நமக்கு அவர்கிட்ட பழகிறதுக்கோ ஒரு இதாக இருக்கோ ஒரு பயம் ஏற்படும். அதுதான் இந்த விஷயம். அப்போ முன்னாடியே மந்தக்காரகர், மெதுவாக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இருள் கிரகம்னு சொல்லக்கூடிய விஷயம் சனி பகவானுக்கு இயற்கையிலேயே உண்டு. அதனால தான் பகவான்கிற மற்ற கிரகத்துக்கு கோள்களுக்கு கிடையாதுங்க. இவரை மட்டும்தான் பயந்து சொல்லணும், சனி பகவான் அப்படி சொல்லணும், சரிங்களா? அதனால் அவர் வக்கரமாக இருந்து பின்னோக்கி நகரும் பொழுது எங்கே வராரு அப்படின்னா கும்பத்தை டச் பண்ணுறார். அங்கே தான் இருப்பார். இந்த 2 வீட்டோட பலாபலனையும் சொந்தம் கொண்டாடிக்குவார்னு வச்சுக்கலாம், சரிங்களா? பின்னோக்கி அவர் இப்படி திரும்பி பார்த்து அதையும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது. அதில் எப்பயுமே அவர் மெதுவாக கொடுக்கறனால அங்கேயே ராகு கவனத்தில் எடுத்துக்கணும். எல்லா ராசிக்கும் சொல்லும் பொழுது கும்பத்தில் முன்னாடியே ராகு இருக்கார். இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டுகள்ங்க. இப்போ 30 வருஷம் கழித்து தான் மீனத்துக்கு வந்திருக்கார். அப்போ 2.5 வருஷமாக 12 ராசிக்கும் போட்டு வரும்பொழுது 30 ஆண்டுகள் ஆயிடுது ஒரு ராசிக்குள்ளே வரும்போது. அது மாதிரி அப்போ 18 மாதங்கள் அப்படிங்கிறது ராகு பகவானுங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம். இப்போ டிசம்பரில் ராகு பெயராக்கூடிய அமைப்பு வரும். அது ரிவர்ஸில், அது இயற்கையிலேயே
ராகு பகவான் கேது பகவானுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்கரமான கிரகத்தில் அது இயற்கையை பின்னோக்கி தான் நகருது. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மீனத்துடைய பலாபலனையும் கும்பத்தில் அதிகமான பலாபலனையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய இடத்திலிருந்து, இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா 12 கட்டத்தில் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் உரித்தானவர், ஒவ்வொரு பாவகத்துக்கும் அதிபதினு உண்டு. ஸோ அந்த பாவகத்தோட தன்மையில் மகரம் கும்பம் எது எடுத்துக்கிறோம் அப்படின்னா, காலசக்கரத்துக்கு 10-11. 10-11ன்னா உத்தியோகஸ்தானம் 10ஆம் இடம், கர்மஸ்தானம். இது லாபஸ்தானம், பேராசைங்கிற அபிலாசையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எது அப்படின்னா கும்பம்ங்க. இந்த 2க்கும் உரித்தானவர் சனி பகவான். இப்போ எங்கே இருந்தாருங்க, 12 மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வந்து இந்த காலகட்டங்கள் சில விஷயங்கள் மாற்றத்தையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ 12 ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? முதல் ராசியான மேச ராசிக்கு எப்படி இருக்கு? மேசராசி அப்படிங்கும்போது நல்ல ஒரு தலைமைத்துவம், ஒரு அரசாளும் தன்மை, அரசாங்க உத்தியோகம், மருத்துவ குணம், மருத்துவர் அவசியம் அந்த மேசராசிக்காரங்க பிறந்த வீட்டில் வந்து இருப்பாங்க. லக்னத்தில் பிறந்தாலும் உண்டுங்க. ஏன்னா அதிகார தோரணை இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, முதல் ராசி அப்படிங்கிறக்காக இல்லை, ஏன்னா அதில் வந்து சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிக்கணும், எல்லாருக்குமே மேசராசியில் பிறந்துட்டாலும் அந்த சனி பகவான் வந்து அங்கே நீசத்தன்மை அடைகிறார், முதல் ராசியில் நீசமாகிறார். அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதகாதிபதி நீசமாகிறது ஒரு விசேஷம். ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்பாங்க, மேடம் எனக்கு சனி பகவான் நீசம் அப்படிம்பாங்க, ஆனால் பாதகாதிபதி அந்த ஒரு கணக்கெல்லாம் இருக்குங்க. அப்போ மேஷம்ங்கிறது சரராசி, அந்த சரராசிக்கு உரியவன் வந்து 11ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதியாக வருவாங்க. அதனால அங்கே கெடும் பொழுது அவங்களுக்கு யோகம்தான். மேசத்தில் சனி பகவான் இருந்தால் யோகம். இப்போ 7.5 சனி இவங்க ஓடிட்டு இருந்துச்சு, 12 விரயஸ்தானத்தில் சனி பகவான் மேஷத்துக்கு இருந்தனால பல பிரச்சனைகள், தொழில் சார்ந்து ஒரு விஷயங்கள்லாம் தடையாக இருந்துச்சு, பிரேக்காக இருந்துச்சு, அவங்களுக்கான சரியான வருமானம் இல்லாமல் இருந்துச்சு, சின்ன சின்ன அவமானம், கெட்ட பேர் இதெல்லாம் இருந்துச்சு. எதையுமே கடின உழைப்போடு போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மையெல்லாம் மேஷத்துக்கு இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் உழைப்பாளி தான், ஆனால் கௌரவத்தோடு உழைப்பாங்க. அதே போல் இந்த கவர்மெண்ட் அரசு சார்ந்து இருக்கிறவங்களாம் என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்கள் டாக்குமெண்ட்லேயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை உண்டாயோ அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்துச்சு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து இப்போ வக்ரகதியில் வரார். அப்போ கும்பத்தில் ராகும் இருக்கிறார். மேஷத்துக்கு என்னென்னா வீடு, வண்டி, வாகனம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளியூர் தொடர்பு இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. மருத்துவம் சார்ந்து கால்வலி, மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறவங்க, நீண்ட நாள் வியாதி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஆலோசனை பண்ணிக்கணும். டாக்டரை பார்த்து, சரியான டாக்டரை பார்த்து சரியான விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து வக்ரகதி ஆகி டிசம்பருக்கு மேலே அதிகமான இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மருத்துவ செலவை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். இதில் வந்து அவங்க கவனமாக இருக்கணும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. வீடு விஷயமான அதை சின்ன கடனாக இருக்கட்டும், இஎம்ஐ ஆக இருக்கட்டும், எடுத்தால் கூட அடைக்கக்கூடிய தன்மையை, சமாளிக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. இப்போ மேசத்துக்கு சரியில்லை, ஆனால் இந்த 4 மாதத்துக்குள்ளார இந்த வக்ரகதியில் அவங்க எதாவது சாதிச்சுக்கலாம் அப்படி சொல்லலாம். ஏன்னா அவன் கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம், அந்த யோகத்தை மேசராசி வந்து இப்போ தைரியமாக இந்த வீடியோ கேட்டோன்னே உற்சாகமாக இருக்கலாம். 4ஆம் இடத்துல குரு உச்சங்க. அப்போ குழந்தைங்களுக்கு இப்போ இந்த சீட்லாம் இங்கே எதிர்பார்த்துட்ருக்காங்க, டாக்டர் சீட்டு வேணும். இப்போ எல்லாத்துக்குமே +2 ரிசல்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வரையுமே ஓடும். ஏன்னா கவுன்சிலிங் நம்மளே ஃபஸ்ட்டு செகண்டுன்னு போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக குழந்தைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருந்த படிப்பு கிடைக்கும். அவங்க ஜாதகமும் பார்த்துக்கணும். இருப்பினும் இந்த சனி பகவானுடைய விஷயம் இவங்க குழந்தைங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும், ஆரோக்கியமான விஷயத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும். இவங்களுக்கு தான் வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய யோகங்கள் இப்போ இருக்குது, போய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் சனியுடைய வக்கரம் யோகமே மேசத்துக்குன்னு சொல்லலாம். மேசராசிக்காரர்கள் எந்த கோவில் சென்று வழிபடுவது சிறப்பாக இருக்கும்? ஏன்னா வக்கரத்தில் இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த கோயில் வந்து கண்டிப்பாக போகணும். ஏன்னா சனியும் ராகுவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது காளி, வெக்காளி, உக்ரகாளி இந்த மாதிரி தெய்வத்தை இவங்க வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடும் வலிமையான விஷயத்தை தரும். ஏன்னா சனி பகவானுக்கு என்னென்னா, இந்த முகம் இல்லாத, மனித முகம்பாங்க, இல்லாத விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து அந்த தாக்கத்தை குறைக்கும். அதனால் மேசராசிக்காரங்க சட்டுன்னு ஒரு விஷயத்தை உயர்வை அடையணும் அப்படின்னா ஹனுமான் சாலிசா கேட்டுட்டு வரலாம்.
இதுபோல் அவங்க காளியம்மன் வழிபாடு எடுக்கலாம். அவங்க மாவட்டத்தில் எந்த காளி நல்லா, இப்போ தில்லைக்காளிக்கே எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்லை. எந்த காளியம்மன் நல்லா விசேஷமாக இருக்கா, அபிஷேக ஆராதனைக்கு கொடுக்கறது. முக்கணியில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அதே போல் ராஜக்கணிக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு. அந்த எலுமிச்சம்பழம் வச்சு மாலையை வாங்கி சாத்தலாம். அவங்களுக்கு ஒரு 10 கனி வாங்கி கொடுத்துட்டு வீட்லேயும் கொண்டு வந்து வைக்கலாம் பரிகாரமாக. நல்லாயிருக்கும். ரிஷபராசிக்கு சனி வக்ர பயிற்சி காலங்கள் எப்படி இருக்கு? ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஓடிட்டுருக்காங்க. நிறைய உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டங்கள். அவங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சட்டு சட்டுன்னு இப்போ நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதனால் அவங்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 10ஆம் இடத்துக்கு ராகு இருக்கிறார். அப்போ தொழில் சார்ந்த கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரிவினைகள் வரலாம். ஆனால் அது நல்ல பிரிவினையாக இருக்கும். இப்போ ஒரு எதிர்பார்த்து சென்னையில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஹைதராபாத் போகிறேன் அல்லது சிங்கப்பூர் போகிறேன்னு இப்படி கொஞ்சம் வெளியில் போகக்கூடிய அமைப்பு. அது உத்தியோகம் சார்ந்து. இப்போ சின்ன வயசாக இருந்தால் படிப்பு சார்ந்து கூட போகலாம். நான் எம்எஸ் படிக்கிறேன் அப்படின்னு கூட போகலாம். இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், இம்போர்ட் இந்த எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, வெளிநாடு தொடர்போட, அதெல்லாம் இவங்களுக்கு நல்லா இந்த டைம் சனி ராகுங்கிற இணைவில் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தொழில் மாற்றம், இந்த பிரான்ச்சு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. இந்த வக்ரம் அப்படிங்கிறக்கு ஒரு விஷயம் பண்ணுங்க, மெதுவாக கொடுத்தாலும் அது ஆணித்தரமாக நல்லா இந்த சொல்லுவாங்களா பேஸ்மெண்ட் நல்லா போட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி காங்கிரட் நல்லா போடக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இந்த டைமில் எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நல்ல உறுதியாக இருக்கும், இறுதியாக இருக்கும். சொல்லுவாங்களே விளம்பரத்துக்கு வர மாதிரி கட்டுக்கம்பி உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு போவார். அது லைஃப் லாங்கு ஸ்டெடியாக நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயமெல்லாம் தங்களுக்கு என்ன எவ்வளவு நமக்கு கெப்பாசிட்டி, எவ்வளோ நம்ம உழைக்க முடியும், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எதுவுமே இல்லாமல் நம்ம கற்பனை எது வேணாலும் நம்ம பண்ணலாம். அதுக்கு கைகூடணும். நமக்கு அதுக்கான ஒரு ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய உடம்புல ஹெல்த்தில் இருக்கணும். அப்போ இதெல்லாம் யோசித்து துறை சார்ந்து, இப்போ சினிமா துறையில் இருக்கலாம். ஏன்னா ரிஷபம் சுக்கிரனோட இடங்க, சந்திரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய விஷயம். ஸோ நல்ல இடத்துல 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால உச்சம் பெற்று அவங்களுடைய முயற்சிக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க. வெளிநாடு வெளியூர் யோகம் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ரிஷபராசிக்கு தருங்க. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவது சிறப்பாக இருக்கும்? கண்டிப்பாக இவங்க பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரதோஷ காலத்தில் சிவன் வழிபாடு நல்லா இருக்கும். ஏன்னா ரிஷபம் அப்படிங்கும்போது இந்த பசுவையும் காளையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. அதனால் பசுவுக்கு ஏதாவது வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் இவங்க ஏதாவது கொடுக்கலாம். அகத்திக்கீரை, வாழைப்பழம், பச்சரிசி வெல்லம் வச்சு கொடுக்கலாம். அதில் சரியான ஓரையில் போய் அந்த ஓரையிலேயே, இப்போ குருனா குரு ஓரையில், சனி பகவானா அந்த சனிக்கிழமை சனி ஓரையிலேயே கொடுக்கலாம். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இது மாதிரி டைம்லாம் இருக்குது. அப்போ இவங்க கையால் கொடுக்கணும். நீ கொடுத்துட்டு வாமான்னு சொல்லிட்டு பையன் உட்காந்துக்கிறோம், வீட்டுக்கார் நீ போய் கொடுத்துட்டு வா எனக்காக அப்படிங்கிறலாம் சொல்லக்கூடாது. இவரே செய்யணும். பிரதோஷ காலத்தில் நந்தி தேவனுக்கு நந்தி பகவான் உத்தரவு கொடுத்தது அங்கே சிவனை எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு சொல்கிறோமோ அது போல தான் இங்கேயும். அப்போ அவர் தலையசைக்கக்கூடிய அமைப்பு. சரி, அவரே நமக்கு கட்டுப்பட்டவருங்க. சிவன் ஈசன் யாருக்குன்னா நந்தி தேவனுக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர். ஏன்னா அந்த வரத்தை வாங்கினவர்னு சொல்லுங்களேன். யாருங்க? நம்ம நந்தி. நந்தி வரத்தையே வாங்கியிருக்கார். ஒரு சில விஷயத்தில் நீ எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வாங்கியிருக்கிறாரு. அதனால தான் அவரை நேராக அவருடைய பார்வையில் கண்ணிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. பிரதோஷத்தில் பார்த்தீங்கன்னா நந்திக்கு தான் அவ்வளோ விசேஷமாக அபிஷேக ஆராதனை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நேராக ஈசனை கரெக்டாக திரை விலகி பார்ப்பாங்க அந்த பிரதோஷ காலத்தில் ஈவினிங் 6 to 7. அப்போ அந்த டைமில் ஒரு அரை மணி நேரம் போய் உட்கார்றது, நிறைய பிரார்த்தனை சங்கல்பம் வச்சாங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானோட ராகு பகவான் 2 பாவக்கோள்கள் இல்லைங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் தீர்க்கக்கூடிய அமைப்பில் ஈசன் நமக்கு அருள் புரிவார். மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? சிறப்பான விஷயங்க. ஏன்னா காலசக்கரத்திற்கு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் அப்படிங்கும்போதே அவங்களுக்கு எப்படின்னா அந்த விட்டு கொடுத்து போகக்கூடியது, நட்பு வட்டாரத்தில் நல்ல பேர் வாங்கணும், பணம் காசை விட
நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள். மீடியா, சினிமா துறைனா திருவாதிரைங்கிற நட்சத்திரம், ராகுவோடைய நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. இவங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்து இருந்துச்சு. அப்போ இப்போ என்னங்க 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ராகு சனி ரெண்டுமே இருக்கிறதுனால தகப்பன் வழியில் பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து தகராறோ பணம் வரணும் அப்படின்னு ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். தகப்பன் வழியில் இருக்கிறவங்க வயசானவங்க யாராக இருந்தால் கூட ஒரு கண்டத்தை கூட கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து கர்மக்காரகன், அதை நம்ம எடுத்து சொல்லணும். ஸோ மருத்துவ செலவை கொடுக்கலாம். அவங்க ஆயுசு நல்லா இருந்தால் மருத்துவ செலவை கொடுக்கலாம். அப்போ தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய அப்பா வழியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்த பந்தங்களுக்கு சில விஷயங்கள் வந்து மருத்துவ செலவையோ அல்லது ஆரோக்கிய குறைபாடுகளையோ கொடுக்கும். அவங்க வழியில் ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்கும். ஒரு பூமி சார்ந்து கிடைக்கலாம், அல்லது பணம் பொன் பொருள் சார்ந்து. இவ்வளோ நாள் ஆச்சுங்க, 40 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சுன்னா பிரிக்கல, பாக பிரிவினை அதெல்லாம் வந்து இப்போ சட்டுன்னு கிடைக்கக்கூடிய அமைப்பில் நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த யோகத்தையும் பணத்தையும் கொடுக்கறது வந்து சனி ராகு பகவான் சேர்க்கை மட்டும் இல்லை, 2ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காருங்க. மிதுனத்துக்கு வந்து பணவரவு கண்டிப்பாக உண்டுங்க. நிறைய விஷயங்கள் வந்து தொழில் சார்ந்து, வருமானம் சார்ந்து, இடமாற்றம், பொருள் மாற்றம், நிறைய 6-7 வருஷமாக படாத பாடுபட்டுட்டாங்க மிதுனம். அதில் இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய தன்மை உண்டு. அப்போ துறை சார்ந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்புக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் மிதுனத்துக்குங்க. மிதுன ராசி வழிபடுற தெய்வம் யார்? மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நின்றகோல் பெருமாள் எங்கே இருக்கோ, உங்கள் வீட்டு சைடு, உங்கள் தெரு சைடு எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அவருக்கு பிடித்த அவள், நாட்டு சக்கரை, ஏலக்காய் நெய்வேத்தியத்துக்கு வைக்கலாம். அதே போல் துளசி கற்கண்டு வாங்கி கொடுத்து நல்லா பிரார்த்தனை வைங்க. இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா பசு நெய் வாங்கி ஒரு 1/2 லிட்டர் கொடுக்கலாம். சிவாய நம. கடகராசிக்கு இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலம் எப்படி இருக்கு? கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாட்டையே ஆளக்கூடிய அரசன் அப்படிங்கக்கூடிய ஒரு உற்சாகமாக நல்ல விஷயங்கள் நமக்கெல்லாம் படிப்படியான ஒரு ஹாப்பினஸ்லாம் வந்துட்டு இருக்கிறது வந்து கடகத்தினாலேயே அப்படின்னு நம்ம ஒரு சொல்லலாம் உறுதியாக. ஏன்னா குரு வந்து உச்சம் பெற்று வந்ததும் ஒரு 2 மாதமாக நமக்கு கடகம்னாவே இப்போ ஒரு 2.5 வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகம் பார்க்க வர்றவங்கள அப்படியே புலம்பி தவிச்சாங்க. கொஞ்சமில்ல கஞ்சமில்லைங்க. துறை சார்ந்து ரைட்டு, உடம்பு சார்ந்து, குடும்பம் சார்ந்து பல பிரச்சனைகள், பிரிவினை அப்படி அதெல்லாம் இப்போ வந்து சாந்தப்படுத்தக்கூடிய, நானே கடகம்பா, சிஎம்மும் கடகம்பா அப்படின்னு காலரை தூக்கிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உற்சாகமான வரவேற்பு கடகராசிக்கு இருக்குது. இனிமேலும் அவருக்கு நல்லா தான் இருக்கும். 2ஆம் இடத்துல கேது பகவானுங்க. இப்போ குரு உச்சம் பெற்று இருக்கும்போது இவங்களுடைய குழந்தைங்க நல்ல மார்க் வாங்கிறது, அதே மாதிரி எஜுகேஷனில் வந்து நல்ல பேர் வாங்கிறது, துறை சார்ந்து அப்படிங்கும்போது விளையாட்டு துறையில் இருக்கிற சாதிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு சனி ராகு சேர்க்கை வந்து அப்படிங்கும்போது அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அது வந்து வக்கரமாக இருக்கனால அவ்வளோ பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா இங்கே நான் இருக்கேங்கிற மாதிரி குரு இருக்கிறார், அதனால் அதிகமான பாதிப்பை கொடுக்காது. ஒரு சிலருக்கு அவங்க ஜாதக கட்டத்தில் இப்போ சனி இருக்கட்டும், குரு பகவானாக இருக்கட்டும், கடகராசிக்கு வந்து திரிகோண பாவகத்தில் 1, 5, 9ங்க. அது மாதிரி கேந்திர பாவம்பாங்க 1, 4, 7, 10. இந்த மாதிரி இந்த கோச்சார கிரகத்துடைய அமைப்பு தொடர்புல வரும்பொழுது சில பிரச்சனைகளை கொடுக்கும். அது ஏங்க மேடம் அப்புறம் எனக்கு கண்டினியூ ஆயிடுச்சுன்னு கேட்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கிரக சேர்க்கையினாலையும் நம்மளுடைய ஜனன ஜாதக கிரகத்துடைய அமைப்பில் தான் நம்ம சொல்லலாம். அதனால் நல்லா இருக்குது. ஒரு 60% வந்து பிரச்சனைகளை வந்து இருந்து மீளக்கூடிய அமைப்பு அதிக இருந்த 2.5 வருஷம் கஷ்டப்பட்ட அளவுக்கு இருக்காது. கடகராசி நேயர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவது சிறப்பாக இருக்கும்? கடகராசி வந்து நீர் ஜலம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அவங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு எடுக்கணும். ஏன் அப்படின்னா குரு உச்சம் பெற்றிருக்கிறனால ஜீவசமாதி அவங்க போய் நம்ம வழிபாடு எடுக்கலாம். ஏன்னா 2ல் கேது இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து வக்கரம்னாலும் நம்ம என்ன சொன்னோம், அஷ்டமத்து சனி மாதிரி இருக்குதுங்க மேடம். வந்து பாவகிரக ராகுவோடு இருக்கிறனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதுக்கு என்ன தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, மெயினாக அமைதியாக இருக்கிறது. ஏன்னா 2ல் கேது. எதையாவது வாயை விட்டு நம்ம வம்பளை மாட்டிக்கக்கூடாது. அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் பேசும் பொழுது கரெக்டாக நம்ம வந்து பேச்சில் இருந்தாவே போதும். அதே போல் நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய சிவன் கோயில் இப்போ நெரூர் சதாசிவ பிரம்மானந்தா அப்படின்னு கரூர் மாவட்டத்தில் இருக்குங்க. அது மாதிரி ஒரு சிறப்பான ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடிய, ஏன்னா குரு வந்து பிராமணருங்க, அந்த நரம்பாங்க, அந்த மாதிரி இருந்து ஜீவசமாதி அடைஞ்சவங்களை வழிபாடு எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த 2.5 வருஷமே நல்லாயிருக்கும். ஏன்னா கேது 2லங்க, அடுத்த லக்னத்துக்கே வருவார், ராசிக்கே வருவார்.
கடகத்துக்கு. அதனால் தொடர்ந்து இவங்க இந்த சனி வக்கரம்னு இல்லை, தொடர்ந்து இவங்க ஒரு கெட்டியான ஜீவசமாதி வழிபாடு எடுத்துக்கிறது கடகராசிக்கு மேன்மையை தரும். சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்கு? சிம்மராசி ஒரு கர்ஜனையான ஒரு ராசி. எதையுமே தலைமையாக இருந்து ஒரு ஆளுமையை தன்மையாக இருக்கக்கூடிய காலசக்கரத்துக்கு 5ஆம் பாவங்க. எப்பயுமே ஒரு கெத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கால சர்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் கட்டங்கள் இருக்குது. ஏன்னா கேது இங்கே இருக்கிறாரு, பிரவேசிச்சுட்டு இருக்காரு. அதே சமசப்தமாக 7ஆம் இடத்துல தான் ராகு இருப்பார். அப்போ ராகு பகவான் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் இருக்கார். சனி அங்கே தான் தொடர்பில் வந்துட்டார். அப்போ இவங்களை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி பிடியிலேருந்து கஷ்டத்திலேருந்து கொஞ்சம் நிவர்த்தி. இப்போ எந்தெந்த ராசிக்காரங்க கஷ்டமாக இருக்காங்களோ 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியில் அவங்களுக்கெல்லாம் ரிலீவுங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லிடணும். ஏன்னா அந்த சனி பகவான் முதைய சொன்னோம் மந்தம், அதில் ரிவர்ஸில் வரமா இன்னும் கொஞ்சம் மெதுவாக வேலை செய்வார். அப்போ கஷ்டத்துலேருந்து நீங்கக்கூடிய இந்த 4 மாதத்தில் என்னென்ன தொழில் சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது, சுபகாரி அஷ்டமத்து திருமணம் நடத்தக்கூடாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனாலும் நல்ல பொருத்தம் பார்த்து வரக்கூடிய பேர், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அவங்களுக்கு கட்டங்கள் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோடத பேலன்ஸ் பண்ணிக்கும். அங்கேயும் வீக்காகி இங்கேயும் இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டப்படும். அஷ்டம சனினாவே நம்ம பொருத்தம் பார்க்க ரொம்ப கவனமாக நம்ம எடுப்போம். ஸோ 7.5 சனியை விட அது பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அமைப்பு. அவமானம், கெட்ட பேர், அவதூறு, இந்த கோர்ட்டு வம்பு கேஸ் இதெல்லாம் இழுத்து விட்டோம். அதில் இருந்தெல்லாம் மீளக்கூடிய காலகட்டங்கள். இதில் இந்த நாட்களில் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே மெருகேற்றிக்கிட்டு சில விஷயங்களை திட்டம் போட்டுக்கிட்டு அடுத்த கட்டம் என்ன போகலான்னு இந்த சிலர் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், விரக்தி அடைஞ்சிருக்கலாம், அதெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கூடாதுங்க. 2வது விஷயம் என்னதுங்க, அந்த ஷேர் மார்க்கெட்டிங்கு, பேராசை, இதுவும் கூடாது சிம்மத்திற்கு. சிம்மராசி நேயர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவது சிறப்பாக இருக்கும்? இவர் இப்போ நெருப்பு தத்துவமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த பாவகம்னு சொல்லலாம் சிம்மத்தை. அதனால் திருவண்ணாமலை அங்கே இல்லாத ஜீவ சமாதியே கிடையாது. ஸோ அவங்களுக்கு கேதுவும் அங்கேயே இருக்கிறார். அதனால் கிரிவலம் போயிட்டு வந்துடலாம். பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு போகணுங்க. அப்படி இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கும் போகலாம். இல்லைங்க எனக்கு வேணாம், ஏன்னா சனி பகைங்க, ஆட்சி இல்லை, சூரியனுக்கு ஆட்சி விடுது. அதனால் சனி பகவான் பகை. ஆனால் சனிக்கிழமை வேண்டாம். கண்டிப்பாக இவங்க ஞாயிற்றுக்கிழமை போய்ட்டலாம். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அப்படியே போய் சாமி கும்பிட்டு பசுனை வாங்கி தீபத்துக்கு கொடுத்துட்டு அண்ணாமலையர் உண்ணாமலை தேவியை வழிபாடு எடுத்துகிட்டு ஒரு சிவபுராணமும் அப்படியே உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்கு. கன்னி ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் எப்படி இருக்கு? கன்னிராசி எப்படியுமே மதில் மேல் பூனை மாறிங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய குணம் உண்டு. காலசக்கரத்துக்கு 6ஆம் பாவகம், 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துச்சு. அப்போ தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, கணவன் மனைவிட பல இணக்கம் குறைபாடாக இருந்துச்சு, சண்டை சச்சரவு. ஏன்னா 7ஆம் இட சனி பகவான் என்னென்னா சில சிக்கல்களை உண்டு பண்ணிடுவார். சின்ன சின்ன விஷயம், இந்த தூக்கம் வர்றது, அதே போல் சோம்பேறித்தனம், இதெல்லாம் கன்னிராசிக்கு இப்போ இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் இப்போ உற்சாகமாக ஆயிரம். ஏன்னா ராகுவோட போய் சேர்ந்துட்டார். அப்போ கன்னிராசிக்கு இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இனிமே முன்னேற்றத்தை தரும், எந்த துறையில் இருந்தாலும் சரி. ஏன்னா பொதுவாக கன்னிராசியோட எதிர்பார்ப்பே என்ன, நம்ம தலைமைத்துவமாக ஆகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டம் ஏன்னா புதன் ஆட்சி உச்சம் அந்த வீடு. அங்கே பார்த்திங்கன்னா எந்த கிரகமே நீசம் இல்லைங்க. ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒரு வேல்யூ, ஒரு வெயிட் இருக்குதுங்க. இந்த ராசி, இந்த லக்னம்னாவே அதுக்கு இருக்குது. அதனால் 12ல் கேது இருக்கிறனால தாய் வழி சொந்தம் அம்மாவுக்கு, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் தொந்தரவை, பாதிப்பை ஏற்படுத்தும். அம்மாவை நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், அம்மாவுக்கு அனுசரணையாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கிறது, தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போடாமல் எதுவுமே விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல சனி ராகுங்க. அப்போ 6ல் இருக்கக்கூடிய சனி ராகு அப்படிங்கும்போது வயிறு சம்மந்தமான, கால் சம்மந்தமான, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை, உபாதைகளை கொடுக்கும். அப்போ உடனே டாக்டரை போய் பார்க்குறது. உங்களுக்கு சித்த, ஆயுர்வேதிக்கு, அலோபதி எது பிடிக்குதோ, உங்களுடைய எது கண்டினியூட்டி பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க இந்த 4 மாதமும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது, இதெல்லாம் பேராசைப்படக்கூடிய காலகட்டங்கள் இல்லை. அதிக முதலீடும் கன்னிராசிக்கு வேண்டாம். முயற்சியை மட்டும் எடுக்கலாம். செய்யக்கூடிய தொழிலை தொடர்ந்து கண்டினியூவாக செஞ்சிட்டு இருக்கலாம். கன்னிராசி நேயர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவது சிறப்பாக? இப்போ சுக்கிரன் இங்கே நீசங்க.
சமசப்தமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல வந்து அவங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 12இல் அயன சயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர். ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், இவங்களுக்கு காசு விஷயமோ கணவன் மனைவி பிரச்சனைகளோ எல்லாமே ஒற்றுமையை கொடுக்கும். ஏன்னா திருமணமே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துருங்க. தமிழ்நாட்டில் சுக்கிரனுடைய ஸ்தலம், ரொம்ப விசேஷமானது. மல்லிகைப்பூ, தாமரை, கற்கண்டு, துளசி இது மாதிரி வாங்கி 6 நெய் தீபம் போட்டுட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, கன்னி ராசிக்கு அமோகமான இந்த தடைகள் எல்லாமே நீங்கும். சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சிறப்பாக சொன்னீங்க. நன்றிம்மா. வாழ்த்துக்கள். நன்றி.